ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி நாம் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குக்கரில் கட் பண்ணி வச்ச சிக்கன் எல்லாத்தையுமே போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 3லேருந்து 4 விசில் விட்டுக்கோங்க. 4வது விசில் வரும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. இதில் கோழியோட கொழுப்பு முட்டை எல்லாமே இருக்குது இந்த கிண்ணத்தில். இது நம்ம குழம்புக்காக உரித்து வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் கட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டையும் அரைச்சிக்கணும். இப்போது நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு சிக்கன் வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. சிக்கன் வேகலை அப்படின்னா இன்னும் 2 விசில் விட்டு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கடாய் வச்சாச்சு. கடாயில் கடலெண்ணெய் ஊற்றி இங்கே பாருங்கள், கொழுப்பு அம்மா எடுத்து காட்டிகிட்டே இருக்காங்க. எவ்வளோ கொழுப்பு இருக்குது பாருங்கள். முட்டை, இந்த கோழி இன்னும் முட்டை வைக்கவே இல்லை, இனிமேல் தான் வைக்க போகுது. இன்றைக்கி தான் ஸ்டார்டிங். ஆனால் இன்றைக்கே நாங்கள் அடித்து முடித்தாச்சு. நாம் இப்போ காட்டில் தாங்க இருக்கோம். நம்ம ஹோம் டவுனில், சொந்த ஊரில் தான் இருக்கோம். அதனால் அம்மா வந்த உடனே கோழியெல்லாம் அடித்து குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. நாங்கள் நேற்றே வந்துட்டோம். இன்றைக்கி சரி, ஓகே, செய்யலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்கங்க. பாருங்கள், அவ்வளோதான், எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் கட் பண்ணி வச்சு சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. இதில் முக்கியமான இன்க்ரீடியண்ட்டே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாங்க. தலைவரை இறக்கி விட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நாம் ஒரு முக்கியமான இதை ஆட் பண்ண போகிறோம். என்னென்னா, குழம்புக்கு காரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ பக்கமாக இருக்கும் அந்த கோழி. அதனால் ஒரு 6 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு அந்த மிளகாய்த்தூள் நல்லா குழம்புலேயே மிக்ஸ் ஆகிடணும். அந்த எண்ணெயிலே மிக்ஸ் ஆகிடணும். ஆனதுக்கப்புறமா நம்ம தலைவி நாட்டுக்கோழி அவளை தூக்கி உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், மிக்ஸ் பண்ணும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறதுக்கே. அப்போவே சாப்பிட்ணும் போல தான் இருந்துச்சு. அநேகமாக அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் பசி எடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், லெக் பீஸ்லாம் கட் பண்ணி போட்டது நம்ம சார் தான். என்னோடய மாமா தான் போட்டார். நல்லா கட் பண்ணியிருக்காருங்க சூப்பராக. லெக் பீஸு, தலை, யாரெல்லாம் கோழித்தலை, மீன் தலை இதெல்லாம் சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் மீன் தலை, கோழித்தலைலாம் விடவே மாட்டேங்க. நான் தான் சாப்பிடுவேன். இதில் இருக்க கோழித்தலையும் கூட எனக்கு தான். அவ்வளோதான். இப்போது இப்போ குழம்பு வச்சிட்ருக்கோம் இல்லையா, இது கறியை போட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா இந்த முட்டையும் கோழியோடைய கொழுப்பையும் சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கொழுப்பு நிறையா இருந்துச்சுனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு அப்போ தெரியும். ஏன்னா எண்ணெய் அதிகமாக வந்துடும். ஒரு சிலருக்கு ரொம்ப எண்ணெயாக இருந்தால் பிடிக்காது, ஒரு சிலருக்கு நல்லா எண்ணெயாக இருந்தால் பிடிக்கும். அதனால் எண்ணெய் பிடிக்காதவங்க முடிஞ்ச வரைக்கும் கொழுப்பை கம்மியாக போட்டுக்கோங்க. எண்ணெயும் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. பாருங்கள், நல்லா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, சூப்பராக கொதிச்சிருச்சு. நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க குழம்பு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் நம்ம குழம்பு. ஒரு 5 நிமிஷம் ரெடி ஆயிரும். பாருங்கள், இது மிளகுத்தூள் லாஸ்ட்டாக சேர்த்துக்க வேண்டியது மிளகுத்தூள் தான். மிளகுத்தூள்லேயுமே அதோட பச்சை ஸ்மெல்லாம் போகும் இல்லையா, அது வரைக்குமே கொஞ்சம் லைட்டாக அப்படி ஒரு பிரட்டி இப்படி ஒரு பிரட்டி நல்லா பிரட்டி விட்டு அதுக்கப்புறமா தான் ஆஃப் பண்ணணுங்க குழம்ப. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குங்க, முக்கியமான விஷயம். என்னென்னா, லாஸ்ட்டாக ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணும். அது உங்களுக்கே தெரியும் பாருங்கள், கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையில் எவ்வளோ சத்து இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதோட டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். என்னதான் நாம் பார்த்து மசாலா அரைச்சி போட்டு குழம்பு வச்சாலுமே சிம்பிளாக செய்கிறது, அவசரமாக செய்கிறோம் பார்த்தீங்களா, அந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், நான் சொன்னேன்ல, எவ்வளோ எண்ணெய் இருந்திருக்கு பாருங்கள். கோழியோட கொழுப்பு தான் இதுக்கு காரணம், இந்த எண்ணெய்க்கு. ஸோ லாஸ்ட்டாக நாம் சேர்த்துக்க வேண்டிய இன்க்ரீடியன்ட் என்னென்னா கருவேப்பிலை தாங்க. அப்படியே பச்சை பசேர்னு இருக்க வர நல்லா கழுவி எடுத்து அப்படியே பொடி பொடியாக நறுக்கி அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுருந்துங்க, வடிவேல் சொன்ன மாதிரி. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக அந்த கருவேப்பிலை போடும்போது நம்ம ஃபஸ்ட்டு போடுறதுன்றதை விட லாஸ்ட்டாக போட்டு பாருங்கள், இன்னும் நல்லா ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். கறி குழம்போட ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் நம்ம சாப்பிடும்போது நம்மளோட ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, முடியெல்லாம் நல்லா வளருங்க. அதுக்காக தான் கருவேப்பிலை நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். குக்கரில் சிக்கன் வேக வைக்கும்போது உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுடுங்க. பத்தலைன்னா
குழம்பு வைக்கும்போது உப்பு பத்தலைன்னா உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பெப்பர் தூள் வந்து ஏன் போடுறோன்னா அதோட பச்சை ஸ்மெல் அதிகமாக தெரியாது, அதே சமயம் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இனி என்ன, அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாப்பாட்டை போட்டு சாப்பாட்டில் குழம்பு ஊற்றி நல்லா ஒரு ஃபுல் கட்டி கட்ட வேண்டியது தான். நாங்கள் நல்லா சாப்பிட்டோங்க. ஆனால் சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் கோழி குழம்பு பார்த்ததுமே பசி எடுத்துச்சுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.